ஹலோ எவ்ரிபடி, வாங்க பார்க்கலாம் என்னோட 13th டே ஆஃப் ஒன் டே ஒன் மீல். இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்தா தான் கைஸ் செய்கிறோம். ஸோ பாஸ்தாவுக்கு பிஃபோர் ஒரு சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கானது தான் இது. பார்த்திங்கன்னா நான் ட்ராப் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் 1/2 ஸ்பூன் அந்தளவு கூட போடல. அதை நான்ஸ்டிக்ன்றதுனால நான் ட்ராப் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டேன். மசாலாஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி சாஃப்டன் ஆகணும். அது சாஃப்டன் ஆகி ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் ஸ்பைஸ், எனக்கு ஜஸ்ட் மசாலாஸ் தான் மோஸ்ட்லி. எனக்கு ஸ்பைஸ் பிடிக்காது. எனக்கு பிடிச்சது வந்து அந்த பெப்பர் ஸ்பைசஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்போ போல் நம்ம மிக்சியில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பெல் பெப்பர் இஷ்டப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போட்டிருக்கேன். அண்ட் அந்த மசாலாவை போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து நம்ம என்ன சேர்க்குறோன்னா பன்னீர் வந்து நான் இன்றைக்கி வந்து 100 grams தான் எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எல்லாமே பேலன்ஸ்ட் டயட்டு தான். ஸோ நான் வந்து 1000 எப்போவுமே எடுப்பேன். பட் இந்த தடவை வந்து நான் 1146 grams கலோரிஸ் வரைக்கும் எடுத்துட்டேன். ஸோ பட் பிகாஸ் ஆஃப் அந்த பாஸ்தா தான் 100 grams எனக்கு பார்க்கும்போது குவான்டிட்டி கம்மியாக இருந்தது. பட் அதை வந்து குக் பண்ணி அதோடைய கலோரிஸை கவுண்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இட்ஸ் டூ ஹை கலோரிஸ். 340 கலோரிஸ் 100 grams. ஸோ இந்த சீசனிங்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நீங்கள் எப்படி ஒயிட் பாஸ்தாவும் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். ஸோ இதுதான் வந்து நான் ட்ரை பண்ணது பாஸ்தா. அண்ட் க்ரில் மாதிரி நான் வித்தவுட் ஆயில் சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் மீல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.